இறையாட்சியின் மனிதர்களே, மறிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மறிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூயாவையாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவையாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய விண்ணேற்பை கொண்டாடி நமக்காக கடவுள் தந்திருக்கிற அந்த நம்பிக்கையை சுமந்தவர்களாக புதிய வாரத்திலே அடியெடுத்து வைக்கிறோம். தன்னுடைய விண்ணேற்பின் வழியாக நாம் தனித்து விடப்படவில்லை. கடவுள் நமக்காக ஒரு இடத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார் என்ற விசுவாச வார்த்தைகளை, சத்திய வார்த்தைகளை இறைவன் நமக்கு தருகிறார். அந்த வகையிலே நம்முடைய வீடு வானகத்திலே இருக்கிறது. நாம் சென்றடைய வேண்டிய இடம் அதுவாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நமக்கு அழைப்பு விடுக்கிற ஆண்டவருடைய அந்த அழைப்பினை ஏற்றவர்களாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு ஆண்டவருடைய குரலை கேட்டு வாழ்கிற அவருடைய பிள்ளைகளாக வாழ முற்படுவோம். நம்ம ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்போம். நம் குடும்பங்களுக்காக, நம்முடைய பங்கு என்கின்ற குடும்பத்திற்காக, இந்த உலகத்திற்காகவும் சிறப்பாக மன்றாடுவோம். குறிப்பாக இந்த கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதிக்கப்பட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் ஜெபிப்போம். அதில் இறந்தவர்களுக்காக, அவருடைய ஆண்களை பாட்சிக்காக, அவருடைய குடும்பத்தாருக்காகவும் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுப்போம். இன்னும் குறிப்பாக இந்த திருப்பலியானது பின்வரும் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அன்றைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிரைசி இறைவனால் நிறைவாக ஆசீர்வதிக்கப்படவும், இதுவரை இவருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாகவும் இந்த பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். திரு மகிமைதாஸ் இறந்த 6வது ஆண்டை நினைவு கூறுகிறார் என்று அவருடைய ஆண்மையை பாட்சிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த கருத்துக்களோடு நாமும் நம்முடைய மனதில் இருக்கிற தேவைகளை ஆண்டவருடைய பாதத்திலே வைத்து பக்தியோடு திருப்பலியிலே கலந்து கொள்வோம். தூய மறைநீர்களை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆவியால் எப்போதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரையும் தூயாவியாரின் ஆற்றலைகளில் பொழிந்தள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் திருவிழத்தில் உண்மையான மனதுடன் பற்றி கொண்டு அதை எங்கள் நன்னடத்தில் வெளிப்படுத்தி வாழ்ந்திட ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம்.
நீங்கள் நம்பிக்கை கொண்டபோது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா? திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அப்பல்லோ கொரிந்தில் இருந்தபோது பவுல் மலைபாவன பகுதிகள் வழியாக எபேசு வந்தார். அங்கு அவர் சில சீடர்களை கண்டு அவர்களை நோக்கி, நீங்கள் நம்பிக்கை கொண்டபோது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தூய ஆவி என்னும் ஒன்று உண்டு என்று கூட நாங்கள் கேள்விப்பட்டதில்லையே என்றார்கள். அவ்வாறெனில் நீங்கள் எந்த திருமுழுக்கை பெற்றீர்கள் என பவுல் கேட்க, அவர்கள், நாங்கள் யோவான் கொடுத்த திருமுழுக்கை பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் மனமாறிய மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து தமக்கு பின் வரும் இயேசுவிடம் நம்பிக்கை கொள்ளுமாறு கூறினார் என்றார். இதை கேட்ட மக்கள் ஆண்டவராகிய இயேசுவின் பெயரில் திருமுழுக்கு பெற்றனர். பவுல் அவர்கள் மீது கைகளை வைத்ததும் தூய ஆவி அவர்கள் மேல் இறங்கியது. அப்பொழுது அவர்கள் பரவச பேச்சு பேசினார், இறைவாக்கும் உரைத்தனர். அங்கு ஏறக்குறைய 12 பேர் இருந்தனர். பின்பு பவுல் தொழுகை கூடம் சென்றார். அங்கு அவர் 3 மாதங்கள் இறையாட்சி பற்றி துணிவுடன் மக்களோடு பேசி அவர்களோடு விவாதித்து அவர்களை நம்ப செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். கடவுள் எழுந்தருள்வார். அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள். அவரை வெறுப்போர் அவர் முன்னிலையில் நின்று ஓடி போவார். புகையடித்து செல்வது போல் அடித்து செல்லப்படுவர். நெருப்பு முன் மெழுகு உருவது போல் கடவுள் முன் கொள்ளார் அழிந்தொழுவர். பல்லவி. உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். நேர்மையாளரே மகிழ்ச்சியுடையவர். கடவுள் முன்னிலையில் ஆர்ப்பரிப்பர், மகிழ்ந்து கொண்டாடுவர். கடவுளை புகழ்ந்து பாடி அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவர் என்பது அவர் தம் பெயரா. பல்லவி. உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆமாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு நன்றி. அதிகாரம் 16 இறைத்திருவாக்கியங்கள் 29 முதல் 33 முடியும். சீடர்கள் இயேசுவிடம், இப்போதுதான் உருவகம் எதுவுமின்றி வெளிப்படையாய் பேசுகிறீர். உமக்கு அனைத்தும் தெரியும். யாரும் உம்மிடம் கேள்வி கேட்க தேவையில்லை என்பது எங்களுக்கு இப்போது புரிகிறது. இதிலிருந்து நீர் கடவுளிடமிருந்து வந்தவர் என்பதை நம்புகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, இப்போது நம்புகிறீர்களா? இதோ காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது நீங்கள் சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு ஓடி போவீர்கள். என்னை தனியே விட்டு விடுவீர்கள். ஆயினும் நான் தனியாய் இருப்பதில்லை, தந்தை என்னோடு இருக்கிறார். என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இயேசு தன்னுடைய உயிர்ப்புக்கு பிறகு பல்வேறு தருணங்களிலே சீடர்களுக்கும் தன்னை பின்தொடர்பவர்களுக்கும் தோன்றி அவர்களை உறுதிப்படுத்துகிறார். அவர்களுடைய நம்பிக்கையை ஆழப்படுத்த முயற்சி செய்கிறார். பல்வேறு நம்பிக்கை வார்த்தைகளை அவர்களுக்கு தருகிறார். நான் செல்கிறேன், உங்களுக்கான இடம் ஏற்பாடு செய்கிறேன், நீங்கள் என்னோடு வாழ்வீர்கள் என்றெல்லாம். சீடர்களும் நாங்கள் உண்மை நம்புகிறோம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனாலும் கூட இவற்றையெல்லாம் கடந்து அப்படி நம்பிக்கை கொண்டிருந்தவர்கள் அவரை விட்டு விட்டு ஓடி விடுவார்கள் என்று இயேசுவே இன்றைக்கு அவர்களிடத்திலே சொல்வதை பார்ப்போம். என்னை தனியே விட்டு விடுவீர்கள், என்னை விட்டு அவரவர் அவர் வீட்டுக்கு ஓடி போவீர்கள் என்று சொல்லு. இயேசுடைய மேன்மை, இயேசுடைய மகத்துவம், இயேசுடைய உன்னதம் இதிலே நாம் தெளிவாக பார்க்கிறோம். அது அவருடைய வியக்கத்தக்க பண்பாக இருக்கிறது. அவருக்கு நன்றாக தெரிந்திருந்தது, தன்னுடைய இந்த சீடர்கள் தன்னோடு 3 ஆண்டு காலம்
என்னை மறுதளிப்பார்கள், காட்டிக் கொடுப்பார்கள், தனியே விட்டு விட்டு ஓடி போவார்கள் என்பது நன்றாக தெரிந்திருந்தது. அவர்களின் விசுவாசத்திலே அவர்கள் நிலைத்திருக்க மாட்டார்கள் என்பதை அவர் அறிந்திருந்தார். இருந்தாலும் அவர்களை அதே போல அவர் தொடர்ந்து அன்பு செய்தார். தன்னை காட்டிக் கொடுத்தவனையும் சரி, மறுதளித்தவனையும் சரி, ஓடி போக இருந்தவர்களையும் சரி அதே அளவுக்கு அன்பு செய்தார். அதைவிட ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இன்னும் அவர்களை நம்பினார். இந்த தன்னை காட்டிக் கொடுக்கிறவன் தான், தன்னை மறுதளிக்கிறவன் தான், தன்னை விட்டு ஓடி போகிறவர்கள் தான் தன்னுடைய பணியை செய்ய இருக்கிறார்கள், தன்னுடைய நற்செய்தியை அறிவிப்பார்கள் என்று அவர்களை முழுமையாக கடவுள் நம்பினார். அன்பார்ந்தவர்களே, இயேசு இன்றைக்கு நம்மையும் அதே போல நம்புகிறார். நாம் அவருடைய வார்த்தையை கொண்டு செல்லக்கூடிய கருவிகள் என்று சொல்லி, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் மீண்டும் அவருடைய பாதைக்கு வருவோம், அவருடைய வார்த்தைகளை கொண்டு செல்வோம் என்று சொல்லி, ஆனால் நாம் அப்படித்தானா என்பதை இன்றைக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போஸ்தலர்கள் தங்களுடைய அந்த உயிர் பயத்திலே அல்லது ஏதோ ஒரு ஆசையிலே அல்லது உலக பந்தத்திலே இயேசுவை தனியே விட்டு விட்டார்கள், மறுதளித்தார்கள், காட்டிக் கொடுத்தார்கள். ஆனால் மீண்டுமாக திரும்பி இயேசுவிடத்தில் வருகிறார்கள். அவருடைய நம்பிக்கை, அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை உறுதியாக வைத்திருக்கிறார்கள். சாவும் பொழுது கூட தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாது இயேசுவுக்காக, இயேசுவின் நற்செய்திக்காக தன்னுடைய உயிரை அவர்கள் அர்ப்பணிக்கிறார்கள். அந்த அளவுக்கு இயேசுவுக்கு அவர்கள் சாட்சியம் பகிர்கிறார்கள் பார்க்கிறோம். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நாமும் அந்த அப்போஸ்தலனை போல ஓடி போனவர்கள் தான், காட்டி கொடுக்கிறவர்கள் தான், அவரை மறுதளிக்கிறவர்கள் தான். ஆனால் அப்படியே தான் இருந்து கொண்டு இருக்கிறோமா? அதையெல்லாம் விட்டு மீண்டுமாக இயேசுவின் பக்கம் திரும்புகிறோமா என்ற கேள்வி இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்கப்படுகிறது. கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருளிலையுன்றே நீரானதே. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருளிலை உன்றே நீரானதே. வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது, வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது எல்லாம் வரங்களையும் விட மேலானது. கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் நீ பொருளாமே அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாசற்ற வழிகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இது எங்கள் உள்ளங்களில் விண்ணக அருளின் ஆற்றலை எப்பொழுதும் பொழுது எங்களுக்கு தேவையான அருளை தருவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு தம் சீடர் எல்லாருக்கும் வெளிப்படையாக தோன்றினார். தமது இறையல்பில் நாங்கள் பங்கு பெறும் பொருட்டு சீடர்கள் கண் முன்பாக விண்ணேற்றமானார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியாய் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடவுடன் கணிந்து நம்மை கையளித்த போது
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அடித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அடித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, இவ்வளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்திடும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ்களாயர் நீதிநாதன் எல்லா திருநிலைந்தராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திடும். மேலும் உயிர்த்தெழுவது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பருகரினார், மரியினுடைய சபை புனிதர்கள், இவ்வுடையில் முகவதவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழும் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக குழந்தையத்தும் மரமருட உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கடலையாக கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விடுவித்திடும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் இருந்தல்ல நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நம்புகிறேன். ஒருபோதும் உனை தெரியா நிலையான உறவு ஒன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும்
நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, விண்ணகமறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கி இருக்கவும் உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பிதாமகன் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்னைக்கு கரம் கூவி